அன்னைக்கு மழை நாள். 4 நண்பர்கள் ரவி, அன்ஷு, பாயல் அப்புறம் கிரண் ஒரு லாங் டிரைவுக்கு புறப்பட்டாங்க. நாள் முழுக்க கொண்டாட்டத்துக்கு அப்புறம் சாயந்தரம் ரொம்ப லேட்டாக வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்க கார் ஆளே இல்லாத ஒரு இடத்துல ரிப்பேர் ஆயிடுச்சு. அக்கம் பக்கத்தில் எந்த ஒரு உதவியும் கிடைக்கல. இப்போ என்ன பண்ணுறது? இந்த கார் வேற இங்கே தான் ஆஃப் ஆகணுமா? பொறுமையாக வேலை பாரு அன்ஷு, சத்தம் போடுறதுல எதுவும் ஆப்புறதில்ல. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப விசித்திரமாக இருக்கு. 4 நண்பர்களும் அடர்ந்த காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு இப்போ ஓய்வு தேவைப்பட்டுச்சு. அவங்க அக்கம் பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு தேடினாங்க. ஆனால் அங்கே எந்த ஹோட்டலும் கிடையாது. ஒரே ஒரு மாளிகை மட்டும்தான் இருந்தது. அப்புறம் என்ன, 4 பேரும் அந்த வண்டியை அங்கேயே விட்டுட்டு வழியை தேடிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் ஒரு பழைய மாளிகையை அவங்க பார்த்தாங்க. ரொம்ப சோர்வடைஞ்ச 4 பேரும் அங்கே தங்கலான்னு முடிவு பண்ணாங்க. அப்போ தான் அந்த மாளிகையோட கேட்டில் ஒரு வயசானவரை அவங்க பார்த்தாங்க. அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப டயர்டாக இருந்தார். அப்புறம் பயங்கரமாகவும் இருந்தார். எங்கள் வண்டி நின்றுடுச்சு, வீடு ரொம்ப தூரத்தில் இருக்குது, நாங்கள் இங்கே கொஞ்சம் இருக்கலாமா? நீங்கள் இங்கே தங்கலாம், ஆனால் மாளிகைக்கு உள்ள சில பொருட்கள் கிட்ட இருந்து விலகி இருக்கணும். வாவ், வந்த உடனே பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டிங்களா? இங்கே பாருங்க, எங்களை பயமுறுத்த முயற்சி பண்ணாதீங்க, புரியுதா? ரவி, கொஞ்சம் பேசாம இரு. தயவு செஞ்சு அவன் பேசுறத பெருசாக எடுத்துக்காதீங்க. கிரண் சொன்னதுனால அந்த வயசானவர் ரவி சொன்னதை பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் அவர் அவங்கள அந்த மாளிகையில் ஒரு அறையில் தங்க வச்சாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த வயசானவர் அங்கேருந்து வெளியே போனார். மாளிகையோட உள்ளே இருக்கிற சூழல் ரொம்ப அமைதியாகவும் பயமாகவும் இருந்தது. அப்புறம் இங்கே ஒரு வித்தியாசமான அமைதி தெரியுது. எனக்கு என்னமோ இந்த இடம் சரியாக படலை. சரி வாங்க, நம்ம என்ஜாய் பண்ணலாம், பயப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. முன்னாடி போய்கிட்டே அன்ஷு சார்லி கேம் விளையாடுறத பற்றி சொல்லிட்டு இருந்தான். இந்த விளையாட்டு ஆத்மாக்களை கூப்பிடுறதுக்கான விளையாட்டு. வாங்க, இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம். சார்லி விளையாடலாம். இதெல்லாம் முட்டாள்தனம், பூதம் பேயின்னு எதுவும் கிடையாது. ஆனால் நான் இதை விளையாடுவேன், அதுவும் உங்களை பயமுறுத்த மட்டும்தான். எல்லாரும் டேபிளில் ஒரு பேப்பரை வச்சாங்க. அதில் ஆமா இல்லைங்கிறத எழுதி 2 பென்சிலை கிராஸில் வச்சாங்க. அன்ஷு மெல்லமாக கேட்டான், சார்லி நீ இங்கே தான் இருக்கியா? கொஞ்ச நேரத்துக்கு எந்த ஒரு சலசலப்பும் இல்லை. ரவி பயங்கரமாக சிரிக்க ஆரம்பித்தான். பாத்தியா, எதுவும் இல்லை, நீங்கள் எல்லாம் தேவையில்லாமல் பயப்படுறீங்க. அப்போ தான் பென்சிலில் ஒரு அசைவு ஏற்பட்டுச்சு. அது ஆமான்ற பக்கம் திரும்பிச்சு. அந்த அறையில் திடீர்னு ஒரு அமைதி நிலவுச்சு. இது எப்படி நடந்தது? யாரும் இதை தொடக்கூட இல்லை. இது என்னமோ எனக்கு விளையாட்டு மாதிரி தெரியல. அன்ஷு, ப்ளீஸ் இதை நிறுத்து. பாயல் அப்புறம் கிரண் 2 பேரும் பயந்துட்டாங்க. சார்லி, நீ எங்களை இப்போ பார்த்துட்டு இருக்கியா? பென்சில் மறுபடியும் ஆமான்ற பக்கம் திரும்பிச்சு. 4 பேரோட முகத்துலேயும் பயம் தெளிவாக தெரிஞ்சது. ரவி ஆரம்பத்தில் கிண்டல் பண்ணிட்டு இருந்தவன் அவனும் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டான். இங்கே என்ன நடக்குது? எனக்கு இது சரியா படலை. பாயல் பயந்து போய் விளையாட்டை நிறுத்த சொல்லி சொன்னான். ஆனால் அன்ஷு மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டான். சார்லி நீ இப்போ எங்க பக்கத்தில் இருக்கியா? அப்போதான் பென்சில் ரொம்ப வேகமாக சுத்துச்சு. அப்புறம் ரூமோட லைட்ஸ் அணைஞ்சு எரிஞ்சுது. ஒரு சில்லுன்னு காத்து அரை முழுக்க பரவச்சு. நான் சொன்னல, இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண வேண்டான்னு. இப்போ என்ன நடக்க போதோ தெரியல. நாம இதை தடுத்து ஆகணும். சீக்கிரமா இந்த விளையாட்டை நிறுத்துங்க. ஆனா சார்லியோட ஆத்மா முழிச்சுக்குச்சு. அந்த அறையோட மூலையில ஒரு விசித்திரமான உருவம் தெரிஞ்சது. கதவு தானாவே மூடிக்கேச்சு. சார்லி, நாங்க தப்பு பண்ணிட்டோம், ப்ளீஸ் எங்களை விட்டுரு. அப்பதான் வீட்டில் திடீர்னு பயங்கரமான குரல் கேட்டுச்சு. அவங்க 4 பேரோட காதலையும் எதிர் ஒலிச்சது. நீங்க எல்லாரும் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நீங்க எல்லாரும் இப்போ இங்க தான் இருந்தாகணும். 4 பேரும் ரொம்ப பயந்துட்டாங்க. அந்த இருட்டில் அவங்களுக்கு ஒரு உருவத்தோட நிழல் தெரிஞ்சது. அந்த நிழல் சார்லியோடது. ப்ளீஸ் எங்களை விட்டுடு. இல்லை, இவங்கிட்ட இருந்து நம்மளால தப்பிக்க முடியும்னு எனக்கு தோணலை. எப்படியாவது நம்ம இங்கேருந்து வெளியே ஓடி ஆகணும். அவங்க 4 பேரும் அங்கேருந்து வெளியே போக நினச்சாங்க. ஆனால் அது சாத்தியம் கிடையாது. சார்லியோட ஆத்மா ஒரு பயங்கரமான உருவத்தில் வெளியே வந்துடுச்சு. அதனால அந்த 4 நண்பர்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே புரியலை. ஆனால் 4 பேரும் அவங்க நம்பிக்கையை கைவிடலை. 4 பேரும் ஒரு அறையில் போய் மறைஞ்சிக்கிட்டாங்க. ஆனால் இதனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது.
அந்த 4 பேரும் இதை உணர்ந்தாங்க. வெளியே போறதுக்கான அவங்களுக்கு எந்த ஒரு வழியும் கிடைக்க போறது இல்லைன்னு. இங்க பாருங்க, நாம எல்லாரும் மாட்டிக்கிட்டோம். இங்க இருந்து வெளியே போறதுக்கு எந்த வழியும் கிடையாது. நாம எப்படியாவது இங்க இருந்து ஓடி ஆகணும். இந்த ஆத்மா நம்மள உயிரோட விட போறது இல்ல. 4 பேரும் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல. அதுக்கப்புறமா அவங்களுக்கு பயங்கரமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வெளியில இருந்து அவங்களுக்கு எந்த ஒரு சத்தமும் கேட்கல. அவன் இப்போ போயிட்டான்னு தோணுது. உனக்கு எப்படி தெரியும்? அதோட குரல் இப்போ கேட்கவே இல்லையே. ரவி சொன்னதை கேட்டு அவங்க 4 பேருக்கு என்ன தோணுச்சுன்னா சார்லி அங்கேருந்து போயிடுச்சுன்னு. ஆனா அப்பதான், நீங்க என்ன நினைச்சீங்க? நீங்க இங்க இருந்து உயிரோட தப்பிச்சு போயிடுவீங்களா? இப்போ நீங்க எல்லாரும் ஏன் இடத்துல இருக்கீங்க? என்னை எழுப்பினதுக்கான தண்டனையை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். 4 பேரும் பயத்துல நடுங்கினாங்க. அந்த ரூமை விட்டு வெளியில போறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா கதவு மூடி இருந்தது. ஜன்னல் கதவுகள் தானாவே அடிக்க ஆரம்பிச்சது. நாம இங்கிருந்து போய் ஆகணும். ஆனா கதவெல்லாம் மூடி இருக்கே. நாம என்ன நிஜமாவே சாக போறோமா? அப்பதான் சார்லியோட ஆத்மா அவங்க முன்னாடி வந்துச்சு. அப்புறம் என்ன சொல்லுச்சுன்னா, உங்க எல்லாருக்கும் ஒரு விளையாட்டு. இது ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, நீங்க எல்லாரும் இதை விளையாடி ஆகணும். ட்ரூத் ஆர் டேர். சார்லி அவங்க கிட்ட பயப்படுற மாதிரியான கேள்விகள் கேட்டான். முதல்ல அவன் பாயல் கிட்ட கேட்டான். பாயல், நீ எப்பவாவது உன்னோட நெருங்கிய தோழிக்கு துரோகம் பண்ணியிருக்கியா? பாயலோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சது. ஆனா அவ ரொம்ப அமைதியாயிட்டா. நீ பதில் சொல்லிதான் ஆகணும். பாயல் ரொம்ப பயந்து போய் சொன்னா, ஆமா, நான் கிரண் கிட்ட போய் சொன்னேன். கிரண் அதிர்ச்சியானா. அப்புறம் கோவத்துல பாயலை பார்த்து கத்தினா, நீ என்ன எதுக்காக ஏமாத்தின? நான் உன்னை எந்த அளவுக்கு நம்பினேன் தெரியுமா? அதுக்கப்புறம் சார்லி அன்ஷு கிட்ட கேட்டான். அன்ஷு, நீ எப்பவாவது ரவிக்கு அவனுக்கே தெரியாம துரோகம் பண்ணியிருக்கியா? அன்ஷு ரொம்ப பயந்து போய் பதில் சொன்னான். ஆமா, நான் அவன்கிட்ட சில விஷயங்களை மறைச்சிருக்கேன். இதை கேட்ட உடனே ரவிக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு. நீ எனக்கு தெரியாம என்ன பண்ண? நான் உன்னை எப்பவும் மன்னிக்கவே மாட்டேன். இப்போதான் உங்களோட விளையாட்டு ஆரம்பிக்குது. உண்மையான சந்தோஷம் இப்போதான். சார்லி அந்த கேமை இன்னும் ஆபத்தானதா மாற்ற ஆரம்பிச்சான். அவன் ஒவ்வொருத்தரா 4 பேர்கிட்டையும் பயப்படுற மாதிரி தனிப்பட்ட கேள்விகளை கேட்டான். அந்த பதில்களால அவங்கக்குள்ள சண்டை அதிகமாக ஆரம்பிச்சது. நட்பு இருந்த இடத்துல வெறுப்பும் கோபமும் உண்டாக ஆரம்பிச்சது. அப்புறம் சார்லி விளையாட்டோட அடுத்த பகுதியை ஆரம்பிச்சான். இப்போ நீங்க எல்லாரும் ஒருத்தர் கொன்னுக்கிற டேரை ஏத்துக்கிட்டாகணும். இதை கேட்டதும் 4 பேரோட இதயமும் பயத்துல உறைஞ்சு போச்சு. சார்லி அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து சொன்னா, ஒன்று நீங்க ஒருத்தர் கொன்னுக்கணும், இல்லைனா நான் உங்களை கொன்னுடுவேன். 4 நண்பர்களும் இது வரைக்கும் அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தவங்க இப்போ ஒருத்தர் கொல்லணும்னு முடிவு பண்ணாங்க. ஆனா சார்லி அவனோட சக்தியால அவங்க 4 பேரையும் கொன்னுட்டான். ஒருத்தரா அவன் 4 பேரையும் கொன்னுட்டான். சார்லி சிரிப்போட அவங்களோட இறப்பை பார்த்து சந்தோஷப்பட்டான். அதுக்கப்புறம் அந்த மாளிகையில் அமைதி சூழ்ந்தது. இரவோட முடிவோட 4 நண்பர்களோட பாடியும் அறையில் சிதறி கடந்தது. அப்புறம் மாளிகையோட கதவு மறுபடியும் மூடப்பட்டுச்சு. பாடம்: எப்பவும் பயங்கரமான விளையாட்டை சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா சில விஷயங்கள் திரும்பி வரக்கூடியது.